கார்த்திக் ரேவதி கதையில் ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான சீனை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. சந்திரகலா சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா இதோ பாரு, உன் டிரைவர் மாப்பிள்ளை சொல்கிற எதையுமே நீ நம்பாத. நீ நினைக்கிற மாதிரி அந்த டிரைவர் வந்துட்டு யாரோ கிடையாது. அந்த ராஜா சேதுபதியோட பேரனே வந்துட்டு அந்த டிரைவர் தான். இதை வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்கிற உன் மாப்பிள்ளை இப்போவே அந்த உண்மையை சொன்னா என்ன? எதுக்காக இப்போவே இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாமல் மறைக்கிறாருன்னு உனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி இந்த உண்மையை சொல்லிட்டா நீ மாமாவை அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அனுப்ப மாட்ட. அதனால தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்ககிட்ட இந்த உண்மைகளை சொல்லலான்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இதோ பாரு சந்திரா, உனக்கு எப்போவுமே மாப்பிள்ளையை பார்த்தாலே ஆகாது. அதனால் நீயா உன்னை நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காத. அப்படியெல்லாம் கிடையாது. அந்த சேதுபதியோட பேரை வந்துட்டு உண்மையாகவே ராஜா மாப்பிள்ளையா இருப்பாருன்னு எனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு நாள் தான் இருக்குது இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு. இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு உண்மையெல்லாம் தெரிய தான் போகுது. அதுக்குள்ளேயும் நீ எதுக்காக அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க? போய் வேறு வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே சந்திரா என்ன செய்கிறாங்கன்னா நேராக எழுந்து போகிறாங்க. போயிட்டு சிவனாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இதோ பாய் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போது சிவனாண்டி என்ன சொல்கிறாருன்னா, என்ன சந்திரா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, அந்த டிரைவர் பையன் ரொம்ப உஷாரான ஆளாக இருக்கிறான். நாம் ஒரு திட்டம் போட்டால் அவன் ஒரு திட்டம் போடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ பாரு சந்திரா, அவன் என்ன வேணால் திட்டம் போட்டுக்கட்டும், ஆனால் கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகம் நடக்க போகிறதில்ல. நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? கும்பாபிஷேகம் நடக்க போகிறது இல்லையா? அதுக்கு ஏதாச்சும் திட்டம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இந்த கும்பாபிஷேகம் நடக்க விடாமல் பண்ணுறதுக்காக சித்தியும் சித்தப்பா நான்லாம் சேர்ந்து ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, எப்படியோ கும்பாபிஷேகம் நடக்காமல் போனால் நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா, சரி நான் வச்சிடறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ இந்த காளியம்மாள் என்ன செய்கிறாங்கன்னா, சரி நம்ம ஏதாவது ஒரு திட்டம் போட்டு கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகத்தை நடக்க விடாமல் ஆக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. அது என்னென்னா, கோவிலில் வந்துட்டு பாம்பு வச்சுருக்கதா சொல்லி எல்லாரையும் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஏற்பாடுகளை செஞ்சிட்ருக்காங்க. அப்போது கோவில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி கோவிலில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து தன்னோட பேர குழந்தைங்க கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டி நினைக்கிறாங்க. அப்போ உடனே பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க, ரேவதி, ரோகிணி எல்லாருமே என்ன செய்கிறீங்கன்னா இந்த கோவிலில் வந்துட்டு ஒரு விஷயத்துலையும் நீங்கள்லாம் கலந்துக்கணும். அந்த காலத்தில் உங்கள் தாத்தா வந்துட்டு சாமி ஆடி வந்து குறியெல்லாம் சொல்லுவார். இப்போது உங்கள் தாத்தாவுக்கு பதிலாக உங்கள் அப்பா வந்துட்டு இந்த பொறுப்பை எடுத்திருக்கான். அதனால் நீங்களும் உங்கள் அப்பா மாதிரியே இந்த கோவிலில் பொறுப்போடு நின்று எல்லா விஷயத்துலையும் கலந்துக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி, கண்டிப்பாக நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம ரேவதி, சுவாதி, ரோகிணி எல்லாம் அந்த சில விஷயங்களில் கலந்துக்கிறாங்க. அப்போது ஊர் மக்கள் எல்லாரும் வரிசையாக கோவிலிருந்து தட்டு தாம்பூலம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா, வில்லன்கள் வந்துட்டு திட்டம் போட்டு அந்த ரேவதியையும் அங்கே இருக்கிற அவங்கள சம்மந்தப்பட்டவங்களையும் நம்ம வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் கடத்திடணும். கடத்திட்டோன்னா கண்டிப்பாக வந்துட்டு கார்த்திகை வந்துட்டு நம்ம திசை திருப்பிடலான்னு நினைக்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாங்கன்னா எல்லாரும் கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம குடும்பத்தினர் அனைவருமே அவங்க கூட தான் வந்துட்டுருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கும் பொழுதுமே யாருக்கும் தெரியாமல் ரேவதியை வந்துட்டு கடத்திடுறாங்க வில்லன்கள். கடத்தின உடனே ரேவதியை வந்துட்டு வாயெல்லாம் கட்டி ஒரு இடத்துல கொண்டு போய் அடைச்சி வச்சிடுறாங்க. என்னை விடுங்க, எதுக்காக என்னை கடத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி அங்கேருந்து முயற்சி பண்ணுறாங்க தப்பிச்சு போகிறதுக்காக. அந்த நேரம் பார்த்து ரேவதியை விடாமல் அந்த இடத்துல பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்போது என்ன நடந்துச்சுன்னா, காளியம்மாள் வந்துட்டு நேராக கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி இந்த கும்பாபிஷேகம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நடக்காது? கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகம் நடக்கும், நான் நடத்தாமல் விட மாட்டேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அப்போ உடனே காளியம்மா சொல்கிறாங்க, நீ கும்பாபிஷேகம் நடத்தி காட்டுவேன்னு ரொம்ப குறிக்கோளோடு இருக்க.
உன் மாமன் குடும்பத்தையும் உன் அத்தை குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நீ உன் மாமன் குடும்பத்தையும் உங்கள் பாட்டி குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நீ வந்துட்டு இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துகிறங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இப்போ உன்னோட மனைவி உன் கூட இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே ஏய் என்ன பண்ண, ரேவதிக்கு மட்டும் ஏதாச்சும் நான் ஆணுச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ, நீ வந்துட்டு என்கிட்ட தானே மோதணும், எதுக்காக ரேவதியோட விஷயத்தில் தலையிடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம கார்த்தி. அப்போ உடனே காளியம்மாள் சொல்கிறாங்க, அங்கே அடித்தா தானே இங்கே வலிக்கும், அதனால தான் உன் மனைவியை தூக்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம கார்த்தி என்ன செய்கிறாங்கன்னா, என்ன ரேவதியை காணமான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு நேராக ஓடி போய் ரேவதி ரேவதின்னு சொல்லி சத்தம் போட்டு பார்க்குறாங்க. ஆனால் ரேவதியை எங்கேயுமே காணலை. அப்போ உடனே ரேவதியை எங்கேயோ கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு மயில் வாகனத்துக்கிட்ட மட்டும் சொல்லிட்டு நம்ம ரேவதியை காப்பாற்றுறதுக்காக தேடி ஓடுறாங்க. வில்லன்க கிட்ட சொல்லி ரேவதியை வந்துட்டு என்ன பண்ணலான்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க காளியம்மாள் கிட்ட. அப்போ முத்துவேலு சிவனாண்டி காளியம்மாலாம் சேர்ந்து போட்ட திட்டத்தில் அந்த ரேவதி வந்துட்டு உயிரோடே இருக்கக்கூடாது, அவளை வந்துட்டு அப்படியே போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அங்கே இருக்கிற ரவுடிங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரேவதி பக்கத்தில் ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ரேவதி வந்துட்டு அவங்கள பார்த்து பயந்து போயிருக்காங்க. இதோ பாருங்கள், நீங்கள் மட்டும் என்னை கடத்திட்டு வந்த விஷயம் மட்டும் என்னோடய வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களையெல்லாம் சும்மா விட மாட்டார் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம கார்த்தி என்ன செய்கிறாங்கன்னா, எதுக்கும் அதிகாரிங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி திருவிழாவில் ரேவதியை காணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அதிகாரிங்க ஒரு பக்கத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதில் புதுசாக வந்துட்டு ஒரு ஆளை வந்துட்டு கொண்டு வராங்க. அவங்க பேர் தான் கௌசல்யா. கௌசல்யா வந்துட்டு ஒரு அதிகாரியாக பதவியில் இருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எல்லா இடங்கள்லையும் ஆள் வச்சு தேடுறாங்க. தேடி இது வரைக்கும் அவங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே அதை கரெக்டாக முடிக்காமல் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ரேவதியை வந்துட்டு இந்த இடத்துல வச்சு தீர்த்து கட்டணும்னு சொல்லிட்டு வில்லன்கள் வந்து ரேவதி பக்கத்தில் நெருங்கி வராங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்துட்டு நம்ம கௌசல்யா என்ட்ரி கொடுக்குறாங்க. நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம ரேவதி அதிர்ச்சியாக பார்க்குறாங்க யாருன்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அந்த பொண்ணை விடுங்கன்னு சொல்லி குரலை உயர்த்தி பேசுகிறாங்க. இந்த பொண்ணை விட முடியாது, என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த இடத்துல சூப்பராக மாசாக ஃபைட் பண்ணி நம்ம ரேவதியை வந்துட்டு அங்கேருந்து காப்பாற்றுறாங்க. நம்ம கார்த்திக் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. ரேவதியை காப்பாற்றி கையோடு கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த சீன்ஸ் எல்லாம்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போது தாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.